ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் கார்லேஷன். ஒய் அப்படிங்கிறது சிம்பல், உடன் தொடர்பு பகுப்பாய்வுன்னு சொல்லுவாங்க. பார்க்கலாம். இன்ட்ரடக்ஷன். கார்லேஷன் இஸ் அ ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிவைஸ் தட் ஹெல்ப்ஸ் டு அனலைஸ் அ covariation of two or more variables. Sir Francis Galton is responsible for the calculation of correlation coefficient. அதாவது பார்த்தீங்கன்னா கார்லேஷனை உடன் தொடர்பு பகுப்பாய்வுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாறிகள், வேரியபிள்ஸ்னால் மாறிகள்னு சொல்லுவாங்க, எவ்வாறு ஒன்றுக்கொன்று தொடர்பு படுத்தி எவ்வாறு மாறுகிறது அப்படிங்கிறத பற்றி சொல்வதற்கு பேர் தான் கார்லேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நமக்கு அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா சார் ஃப்ரான்சிஸ் கால்டன் அப்படிங்கிறவர் தான் இந்த பகுப்பாய்வு முறையை அறிமுகப்படுத்தினார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கார்லேஷனுடைய வகைகள், டைப்ஸ் ஆஃப் கார்லேஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடன் தொடர்பினுடைய வகைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்லேஷன் இஸ் கிளாசிஃபைட் இன் செவரல் டிஃப்ரெண்ட் வேஸ். 3 most important ways of correlation classifying the correlation are. இந்த உடன் தொடர்பு பல்வேறு வகையாக இது பிரிக்கிறாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதோட திசை, இதோடைய பகுப்பாய்வு, இதோடைய மாறக்கூடிய எண்ணிக்கைகளுடைய அளவு, இதெல்லாமே தன்மையின் அடிப்படையில் இதை வகைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளோ சார்ட் இருக்குது, பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கார்லேஷன், உடன் தொடர்பின் வகைகள் அப்படின்னு பார்க்கும்போது பேஸ்ட் ஆன் த டைரக்ஷன்ஸ் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வேரியபிள்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா மாறிகளுக்கு இடையே ஆன உறவின் திசையின் அடிப்படையில் வகைப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. பாசிட்டிவ் கார்லேஷன், நெகட்டிவ் கார்லேஷன் சொல்லுவாங்க. நேர்மறை உடன் தொடர்பு, எதிர்மறை உடன் தொடர்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த பேஸ்ட் அப்பான் த நம்பர் ஆஃப் வேரியபிள் ஸ்டடினா பகுப்பாய்விற்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்ற மாறிகளினுடைய எண்ணிக்கை அடிப்படையில் உள்ள வகைப்பாடு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை சிம்பிள் கார்லேஷன், மல்டிபிள் கார்லேஷன், பார்ஷியல் கார்லேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எளிய உடன் தொடர்பு, பன்முக உடன் தொடர்பு, பகுதி உடன் தொடர்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஸ்ட் அப்பான் த கன்சிஸ்டன்சி ஆஃப் த ரேஷியோ ஆஃப் சேஞ்ச் பிட்வீன் த வேரியபிள்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா இது மாறிகள் மாறு விகிதத்தினுடைய அடிப்படையில் வகைப்படுத்துது அப்படின்னு சொல்லுவாங்க. லீனியர் கார்லேஷனை நேர்கோட்டு உடன் தொடர்பு, நான் லீனியர் கார்லேஷனை வளைக்கோட்டு உடன் தொடர்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த டைரக்ஷன் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மாறிகளுக்கு இடையே உறவின் திசையினுடைய அடிப்படையில் அப்படிங்கிற அடிப்படையில் பிரிக்கிறாங்க. கார்லேஷன் இஸ் கிளாசிஃபைட் இன்டு 2 டைப்ஸ், பாசிட்டிவ் கார்லேஷன் அண்ட் நெகட்டிவ் கார்லேஷன் ஆன் த பேஸ்ட் ஆன் த டைரக்ஷன் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் த வேரியபிள்ஸ். இந்த மாறிகளை 2 வகையாக பிரிக்கிறாங்க. நேர்மறை, அதாவது பார்த்தீங்கன்னா உடன் தொடர்பு, நேர்மறை உடன் தொடர்பு, எதிர்மறை உடன் தொடர்புன்னு சொல்கிறாங்க. இந்த மாறிகள் ஒன்றுக்கொன்று நேர்மறையாகவோ அல்லது எதிர்மறையாகவோ இது உறவு கொண்டிருக்கும். அதனோட அடிப்படையில் இது 2ஆக பிரிக்கிறாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது என்னென்னா, நேர்மறை உடன் தொடர்புனா என்ன, பாசிட்டிவ் கார்லேஷனா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கார்லேஷன் இஸ் செட் டு பி பாசிட்டிவ் இஃப் த வேல்யூஸ் ஆஃப் 2 வேரியபிள்ஸ் மூவ் இன் த சேம் டைரக்ஷன். இரு மாறிகளுடைய மதிப்புகளுக்கு ஒரே திசையில் அது ஒரே திசையில் அது நகர்ந்ததுன்னா அதற்கு பேர் தான் நேர்மறை உடன் தொடர்பு. 2 மாறிகளும் ஒரே டைரக்ஷனில் போகிறது. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த household may be increasing or decreasing simultaneously. So if there is a positive correlation, example y equal to a plus bx. அதாவது வருமானம் அதிகரிக்கும் பொழுது செலவும் அதிகரிக்குது. அதனால் வருமானமும் செலவும் இந்த 2 மாறிகளுமே நேர்மறையான உடன் தொடர்பை அது கொடுக்குது. 2மே அதிகரிக்குது. அப்போ 2மே ஒரே கோட்டில் அது செல்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா y equal to a plus bx அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து எதிர்மறையான உடன் தொடர்பு அப்படின்னு பார்க்கும்போது நெகட்டிவ் கார்லேஷன் சொல்கிறோம். த கார்லேஷன் இஸ் செட் டு பி நெகட்டிவ் வென் த வேல்யூஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் மூவ் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ எக்ஸாம்பிள் y equal to a minus bx. அதாவது பார்த்தீங்கன்னா 2 மாறிகளுடைய மதிப்புகளும் எதிரெதிர் திசையில் நகர்ந்து சென்றதுன்னா அதற்கு பேர் தான் எதிர்மறையான உடன் தொடர்புன்னு சொல்லுவோம். விலை அதிகரிக்கும் போது அந்த பொருளுக்கான தேவை குறையுது. விலை அதிகரிக்கிறதுங்கிறதுக்கு நம்மளோட தேவைகளை நம்ம அதிகப்படுத்திக்க மாட்டோம். அப்போ 2மே எதிரெதிர் திசையில் செல்லுது. அதுதான் எதிர்மறை உடன் தொடர்புன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல y equal to a minus bxன்னு வரணும், ப்ளஸ் வராது, மைனஸ் bxன்னு வரணும். ஸோ அடுத்த நம்ம பார்க்கக்கூடியது
ரெண்டாவது டைப் நம்ம பார்க்க போகிறோம். பேஸ்ட் அப்பான் த நம்பர் ஆஃப் வேரியபிள் ஸ்டடிடு. பகுப்பாய்வுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாறிகளுடைய எண்ணிக்கையில் அடிப்படையில் அப்படிங்கிறது டாப்பிக்கு. இது அடிப்படையில் 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சிம்பிள் கார்லேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எளிய உடன் தொடர்பு. மல்டிபிள் கார்லேஷன் அப்படின்னு பார்க்கும்போது பன்முக உடன் தொடர்பு. அடுத்த பார்ஷியல் கார்லேஷன்னா பகுதி உடன் தொடர்புன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிமாண்ட் ப்ரைஸ் அண்ட் டிமாண்ட் ஆஃப் த கமாடிட்டி ஆப்போசிட். சாரி, இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது உடன் தொடர்பு பகுப்பாய்வு எண்ணிக்கையில் அளவில் மாறிகளை நம்ம எடுத்துக்கிறோம். எவ்வாறு பகுப்பாய்வு செய்யப்படுகிறது அப்படிங்கிற அடிப்படையில் தான் இது சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது சிம்பிள் கார்லேஷன், எளிய உடன் தொடர்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இஃப் ஒன்லி 2 வேரியபிள்ஸ் ஆர் டேக்கன் ஃபார் ஸ்டடி இன் த தென் இட் இஸ் செட் டு பி சிம்பிள் கார்லேஷன். எக்ஸாம்பிள் y = a + bx. உடன் தொடர்பு பகுப்பாய்வில் ஒரே நேரத்தில் 2 மாறிகளை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதற்கு பேர் தான் சிம்பிள் கார்லேஷன், எளிய உடன் தொடர்பு அப்படின்னு சொல்லுவோம். 2 மாறிகள் a + bx அப்படின்ட்டு. இதே அடுத்து மல்டிபிள் கார்லேஷன் அப்படின்னு பார்க்கும்போது பன்முக உடன் தொடர்பு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இஃப் த 3 or more than 3 variables are studied simultaneously then it is termed as a multiple correlation. அதாவது உடன் தொடர்பு பகுப்பாய்வில் 2ற்கு மேற்பட்ட காரணிகளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு பேர் தான் மல்டிபிள் கார்லேஷன், பன்முக உடன் தொடர்புன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் குவான்டிட்டி டிமாண்டட், அது தேவைக்கும் தேவையை தீர்மானிக்கக்கூடிய மாறிகளுக்கு எவ்வாறு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது QD = FP PC PS TY அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த இடத்துல QD அப்படிங்கிறது குவான்டிட்டி டிமாண்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பொருளுடைய தேவை. எஃப்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன், சார்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து பிங்கிறது ப்ரைஸ் ஆஃப் த குட்ஸ்னா போட்டி பொருளுடைய விலை. பிசி அப்படிங்கிறது ப்ரைஸ் ஆஃப் த காம்படிட்டிவ் குட்ஸ்னா போட்டி பொருளுடைய விலை. பிஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது த ப்ரைஸ் ஆஃப் த சப்ஸ்டிடியூட்டிங் குட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதை பார்த்தா நுகர்வோரினுடைய பதிலீட்டு பண்டங்களுடைய விலை. அடுத்து டீனா டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ்னா நுகர்வோட விருப்பு வெறுப்புகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து ஒய் அப்படிங்கிறது பார்க்கும்போது வருமானத்தை குறிக்கக்கூடியது. அடுத்தது பார்ஷியல் கார்லேஷன், பகுதி உடன் தொடர்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இஃப் தேர் ஆர் மோர் தென் 2 வேரியபிள்ஸ் பட் ஒன்லி 2 வேரியபிள்ஸ் ஆர் கன்சிடர் கீப்பிங் த அதர் வேரியபிள்ஸ் கான்ஸ்டன்ட் then the correlation is said to be the partial correlation. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த உடன் தொடர்பு பகுப்பாய்வில் 2க்கு மேற்பட்ட காரணிகளை நம்ம எடுத்துக்கிட்டாலும் அந்த 2 காரணிகளை மட்டும் நம்ம பகுப்பாய்வு செய்வதற்கு பேர் தான் பார்ஷியல். நிறைய காரணிகள் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய 2 காரணிகளை மட்டும் நம்ம பகுப்பாய்வு செய்வது தான் இந்த இடத்துல பகுதி உடன் தொடர்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா பேஸ்ட் அப்பான் த கன்சிஸ்டன்சி ஆஃப் ரேஷியோ சேஞ்ச் பிட்வீன் த வேரியபிள்ஸ். பகுப்பாய்வுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாறிகளுடைய மாறு விகித அடிப்படையில் அப்படின்னு பிரிக்கிறாங்க. கார்லேஷன் இஸ் டிவைடட் இன்டு 2 டைப்ஸ் ஆஃப் லீனியர் கார்லேஷன் அண்ட் நான் லீனியர் கார்லேஷன் பேஸ்ட் அப்பான் த கன்சிஸ்டன்சி ஆஃப் த ரேஷியோ ஆஃப் சேஞ்ச் பிட்வீன் த வேரியபிள்ஸ். பகுப்பாய்வுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாறிகள் மற்றும் மாறும் விகிதம் ஒரே அளவில் இருக்குதா அல்லது மாறிக்கிட்டு இருக்குதா அப்படிங்கிற அடிப்படையில் தான் இதை நம்ம பிரிக்கிறாங்க. இது நேர்கோட்டு உடன் தொடர்பு, வளைகோட்டு உடன் தொடர்புன்னு 2 வகையாக பிரிக்கிறாங்க. அதாவது இங்கிலீஷில் லீனியர் கார்லேஷன், நான் லீனியர் கார்லேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் லீனியர் கார்லேஷன் நேர்கோட்டு உடன் தொடர்புனா என்ன அப்படின்னு பார்க்கும்போது the correlation is said to be linear when the amount of change in one variable tends to be bear a constant ratio to the amount of change in the other. y = a + bx அப்படின்னு. இதில் பார்த்தீங்கன்னா 2 மாறிகளுடைய மாறும் விகிதங்கள் ஒரே அளவாக இருந்தால் அது நேர்கோட்டு உடன் தொடர்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா one variable tends to be bear the constant ratio to the amount of change of the other அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எந்த மாறிகள் விகிதங்கள் இருந்தாலும் அது 2மே ஒரே நேர்கோட்டில் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா y = a + bx அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நான் லீனியர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வளைகோட்டு உடன் தொடர்புன்னு சொல்லலாம். The correlation would be non-linear if the amount of change in one variable does not bear a constant ratio to the amount of change in the other variables அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் y = a + bx². அப்போ வளைகோட்டுடன் அதாவது என்ன சொல்கிறாங்க 2 மாறிகளினுடைய மாறு விகிதங்களும் ஒரே அளவாக இல்லாமல் ஒன்று குறையதோ இல்லைன்னா அதிகரித்து வந்ததுன்னு அதுக்கு பேர் தான் வளைகோட்டு உடன் தொடர்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு தான் y =
ஏ ப்ளஸ் பிஎக்ஸ் ஸ்கொயர் அதிகரிக்குது அப்படிங்கிறத சொல்கிறோம். அடுத்த மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்டடிங் கார்லேஷன், உடன் தொடர்பின் அளவிடக்கூடிய முறைகள்ங்கிறத நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.